திடீர்னு வந்து ஒரு விசிட்டுக்கு வந்தோம். ஏன்னா நம்ம யதார்த்தமாக வரும்போது தான் எப்படி இருக்கிறாங்க, மக்கள் எப்படி இருக்கிறாங்க, நம்ம டாக்டர்ஸ் ஆகட்டும், நர்சஸ் ஆகட்டும், இங்கே இருக்கக்கூடிய மற்ற டெக்னீஷியன்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தோம். திடீர்னு வந்து ஒரு விசிட்டுக்கு வந்தோம். ஏன்னா நம்ம யதார்த்தமாக வரும்போது தான் எப்படி இருக்கிறாங்க, மக்கள் எப்படி இருக்கிறாங்க, நம்ம டாக்டர்ஸ் ஆகட்டும், நர்சஸ் ஆகட்டும், இங்கே இருக்கக்கூடிய மற்ற டெக்னீஷியன்ஸில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தோம். ஒரு 85% ஐம் சாட்டிஸ்ஃபைடு வித் இவங்க வாட் தே டூ. நல்லா இருக்குங்க, நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, பார்த்துட்ருக்காங்க. சில இடத்துல வந்து மேன் பவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதையும் நாங்கள் வந்து நோட் டவுன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஸ்பீடாக அவங்களுக்கு அந்த வேக்கன்ஸை ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்குமே இந்த மேன் பவர் நம்ம சரி பண்ணி கொடுக்கறதுக்குமே கொஞ்சம் ஸ்பீட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த டாக் பைட்ஸ் ஜாஸ்தி இருக்குது, அதுக்காக வந்து எமர்ஜென்சிக்கு வராங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம வந்து அதுக்கான மெடிசன்ஸ் இங்கே வந்து கொஞ்சம் கிடைக்கிறதும் சரி, அதே மாதிரி கொஞ்சம் வேஸ்ட் ஆகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அதை இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம வந்து இந்த ரீஃபில்லிங் மெடிசன்ஸ் அப்படிங்கிறத விட டாக் பைட்ஸை எந்த அளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணலாம், ரொம்ப கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன நெசசரி ஸ்டெப்ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோங்க. மற்றபடி வந்துட்டு இந்த பிரசவ குழந்தைகளுக்கான இந்த மால் நியூட்ரிஷன்ஸ் இல்லாமல் ஃபுட்ஸு, சப்ளிமெண்ட்ஸு இது எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் சைடு நல்லா தான் கொடுத்துட்ருக்காங்க. அதில் சின்ன சின்ன லேக் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். அது கண்டிப்பாக வந்துட்டு இந்த நாளடைவில் நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்கலான்ட்டு இருக்கோம். எக்யூப்மெண்ட் வைஸ் ஏதாச்சும் தேவைகள் கேட்டிருக்காங்க? இங்கே இல்லைங்க, எக்யூப்மெண்ட் வைஸ் எதுவும் கேட்கல. லெபார்ட்டரியில் வந்து சில டெஸ்ட் வந்து ஜிஹெச்சுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்குது. பட் அது வந்து ஃப்ரீக்வெண்ட் தேவைகள் இங்கே கிடையாது, இங்கே தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரினால ஜிஹெச்சுக்கு அனுப்புறதே வந்து போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் அங்கே என்ன மாதிரி தேவைகள்? மார்க்கெட்டுக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்களோட கன்சர்ன் வந்துட்டுங்க, இப்போ இத்தனை வருஷம் ரொம்ப டிகேட்ஸுக்கு அவங்க இந்த மாதிரியான வேலைகள் வந்து அங்கே செஞ்சிட்ருக்காங்க. வாரத்துக்கான சந்தை போட்டுட்ருக்காங்க. அந்த சந்தையில் வந்து இப்போ திடுதிப்புன்னு சொல்லிவிட்டு அந்த ரிலீஸ் அவங்களுக்கு எடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு வாரத்துக்குள்ளார இதை காலி பண்ணுங்கள், இனிமேல் நீங்கள் சந்தை போடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்படுது. அந்த ஒரு பிரச்சனைக்காக வந்து முந்தானத்தே வந்து அவங்க மனு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதை நம்ம நேரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வந்தோம். வரும்போது பார்த்திங்க அப்படின்னா மெயினாக இந்த கார்பேஜ், சீவேஜ் இஷ்யூஸ் வந்துட்டு ரொம்ப எக்கச்சக்கமாக நம்மளுக்கே அந்த ஒரு சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது அங்கே வரமாட்டேங்க. நிற்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம புது ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வேலைகளை செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு சத்திய தீர்மானத்தோடு தான் நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கோம். அதனால் பார்த்து என்னங்கிறத அட்ரஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பொதுமக்களும் நம்மளோட கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்து, ஆஃபீஸர்ஸும் சப்போர்ட்டாக இருந்தால் நம்ம அமிக்கபுளாக இதெல்லாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ஃபுல்லாக இருக்கும். டாக்ஸு பைட்டு கம்மி பண்ணுறதுக்கும் டாக்ஸை கம்மி பண்ணுறதுக்கும் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்து போகிறீங்க? இப்போ கார்ப்பரேஷனுக்காகட்டும் பஞ்சாயத்துக்காகட்டும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போங்க. ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி கொடுக்கலாங்க. அந்த நம்ம தெருநாய்க்கள் வரக்கூடியதில் வந்து அவங்களுக்கு அந்த வேக்சினேஷன் கொடுக்கறது இதெல்லாமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டாக் பைட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்சினேஷன் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு அவேர்னஸில் இல்லைங்க. ஸோ இந்த ஏரியாவில் வந்து இது நம்ம கேள்விப்படுறதே ரொம்ப புதுசாக தான் இருக்குது. அதனால் இதுக்கான ஒரு கீன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம என்னங்கிறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் என்ன எடுக்கலாம். குழந்தைகள்லாம் டாக்லாம் துரத்திட்டு போகுது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். டெஃபினட்டாக பண்ணி கொடுப்போம். ஏன்னா நம்ம வந்து ஆட்சிக்கு வந்து என்னென்ன மக்களோட குறைகள் தீர்க்கறதுக்காக தான் வந்திருக்கோங்க. கண்டிப்பாக இதில் இப்போ தெரிஞ்சிருச்சுங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சு. இமீடியட்டான அதுக்கான என்ன ஆக்ஷனோ அது கண்டிப்பாக எடுக்கும். உங்களோட இது எஜுகேஷன் சம்மந்தம் இப்போ ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. நீங்கள் பிஏபிஎல் படித்தது அஃபிடேவிட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்க, டாக்டர்னு சொல்லிக்கிறீங்க. என்ன மேடம் என்ன இல்லைங்க, அதாவது நான் வந்து ஆக்சுவலாக வந்து டாக்டரேட்டுங்க, நான் ஃபிலோசபிக்கல் டாக்டரேட் இன் ஆஸ்ட்ராலஜி. நான் வந்து என்னோடய பேஷனேட் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிறதுனால நான் ஆஸ்ட்ராலஜியில் டாக்டரேட் முடித்தேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் லா பை ப்ரொஃபஷன். என்னோடய வந்து எஜுகேஷன் மெயினாக வந்து ஐம் லாயர். ஓகேங்களா, அது என்னோடய பேஷன் அப்படிங்கிறனால அதில் வந்து டாக்டரேட் பண்ணியிருக்கேன். ஸோ பீப்புள் யூஸ் டு மென்ஷன், நீங்கள் டாக்டராக இருந்தாலும் சரி, அதாவது வந்து என்ன சொல்கிறதுங்க, மெடிசன் படித்த டாக்டராக இருந்தாலும் சரி, டாக்டரேட்டாக இருந்தாலும் சரி, டாக்டர்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அது ஒரு புனை பெயர் ஆகிடுச்சு எனக்கு. டாக்டர் கனிமொழி சந்தோஷ்னு கூப்பிடல. அடுத்தது வந்துட்டு நான் அந்த ஹெல்த் ப்ரியாரிட்டி நிறையா இருக்கிறதுனால என்னோடய வீடியோஸ் வந்துட்டு மேக்ஸிமம் ஹெல்த் பேசிஸில் இருக்குங்க. அதன் ரீதியாக விஷயங்களை வச்சுக்கிட்டு நான் வந்து டாக்டர் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சர்ச்சை கிளப்பிட்டுருக்காங்களே தவிர நான் பேசிக்கலி ஒரு லாயருங்க. அந்த ஆஸ்ட்ராலஜியில் டாக்டரேட் முடிச்சிருக்கேன். வீட்டுக்கு இப்போ மறுபடியும் அவங்களுக்கே வந்து கொடுக்குற மாதிரி இருக்காங்க. அதாங்க இன்றைக்கி தான் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோங்க. டிஸ்கஷன் முடிச்சதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லலாங்க. அவங்க மக்களுக்கு வந்து மக்கள் சஃபர் ஆகாத விஷயங்கள் என்னவோ அதுதான் எங்கள் அரசு கண்டிப்பாக பண்ணி கொடுக்குங்க. அதனால் கொஞ்சம் எனக்கு இந்த ஒரு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.